அம்மா எங்கே நின்றுட்டு இருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்க போல. அம்மா டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்கு. வெயில் எப்படி சூப்பராக இருக்கா? கொளுத்துதா? தாஜ்மஹாலுக்கு 50 ரூபா டோக்கனுக்கு அரை மணி நேரம் நிற்க வச்சுருக்கேன். இங்கே மேலே வந்து பார்த்தா தாஜ்மஹால் க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கறதுக்கு திருப்பி 200 ரூபா டிக்கெட்டு. அதுவும் ஒரு வழியாக நின்றுட்டோம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. மேலே போனோம். நம்ம இங்கே டெல்லிக்கு கூட்டிகிட்டு வந்தது முக்கியமாக தாஜ்மஹால் பார்க்கறதுக்கு தான். எங்கள் அம்மா ஷாஜஹான் படத்துலேருந்து தாஜ்மஹால்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக நேரடியாக கூப்பிட்டு வந்தோம். ஸோ பக்கத்தில் போய் பார்க்கலாம். எப்படி அம்மாக்காக எது வேணாலும். லேடிஸ் கூட வந்தால் ஹேண்ட் மசாலா போகிறது தான் சரி. அதேமாதிரி இந்த வயசானவங்களாம் கூப்பிட்டு வராங்க, ரொம்ப கஷ்டம். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. தாஜ்மஹால்குள்ளே போகும்போதே கேமராலாம் ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு பேனர் அண்ட் போர்டு வச்சுருப்பாங்க. தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ்லேயே ஆக்ரா ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஏஎஸ்ஐ கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதனால தான் எங்களால் கேமரா எல்லாமே உள்ளே கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதுலேயும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்க முடியும். மைக்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் தாஜ்மஹால் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஆக்ரா ஆஃபீஸ்க்குள்ளே போய் ஏஎஸ்ஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க.